ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் அஜய் தேவ்கன் நடித்து 2018 ரிலீஸ் ஆன ரெய்ட். 1980 சர்தார் இந்தர் சிங் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாகவும் பொலிட்டிஷியனாகவும் இருந்த ஒருத்தர் வீட்டில் நடந்த ஐடி ரைடை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ரைட். இந்தியன் ஹிஸ்டரியிலேயே இந்த ரைடு தான் மிகப்பெரிய ஐடி ரைடாகவும் கருதப்படுது. ஒரு 20 நிமிஷத்துல இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியையும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட கதை 1981 உத்தரப்பிரதேஷ்ல ஸ்டார்ட் ஆகுது. படத்தோட ஹீரோ அமய் பட்நாயக் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு நேர்மையான ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் பேரு மாலினி. ஹீரோ ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய பதவியில தான் இருக்காரு. இவரோட வேலையை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் ₹1 கூட லஞ்சமா வாங்க மாட்டாரு. சும்மா கிஃப்ட்ங்கிற பேர்ல ஏதாவது கொடுத்தா கூட அதை ஏத்துக்க மாட்டாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசரும் கூட. இவர் இப்படி இவ்வளவு நேர்மையா இருக்கிறதுனாலே அடிக்கடி வர வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருப்பாங்க. இவர் வேலையில சேர்ந்து இது வரைக்கும் 7 வருஷத்துல 49 டிரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்காரு. இப்போ ரீசெண்டா இவரை லக்னோக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. ஹீரோவும் லக்னோ ஆபீஸ்க்கு வந்து சார்ஜ் எடுத்துக்கிறாரு. ஒரு நாள் நைட்டு ஹீரோ ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வரும்போது யாரோ ஒருத்தர் இவருக்கு கால் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ஐடி கட்டாம ஏமாத்தி சில ₹100 கோடி வரைக்கும் பதுக்கி வச்சிருக்கிற ஒரு பெரிய பணக்காரரை பத்தின இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு வந்து என்ன மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போனை வச்சிடறாங்க. ஹீரோவும் அந்த கோயிலுக்கு போறாரு. ஹீரோவை பார்த்ததும் அங்க உட்காந்துருந்த ஒருத்தர் இவர்கிட்ட ஒரு அர்ச்சனை தட்டை கொடுக்குறாரு. ஹீரோவும் அதை செக் பண்ணி பார்த்தா அதுல ஒரு பேப்பர்ல ஏதோ இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. அந்த பேப்பர்ல இருந்த இன்ஃபர்மேஷனை லீடா வச்சுக்கிட்டு ஆபீஸ்க்கு போய் நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணி ஏதோ இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்றாரு. யாரோ ஒரு பெரிய புள்ளிய பத்தி தான் இவருக்கு ஒரு லீட் கிடைச்சிருக்கு. வெறும் ஒரு தகவலை மட்டும் வச்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கு ரைடு போக முடியாது. அவங்களுக்கு எதிராக சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா? சோ ஹீரோ அப்படி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு நிறைய ரிசர்ச் பண்றாரு. ஒரு சில ஃபேக்டரி கல்குவாரிக்கெல்லாம் போய் நோட்டம் பாக்குறாரு. அந்த ஆளுகிட்ட கோடி கணக்குல கருப்பு பணம் இருக்கலான்னு சந்தேகப்படுற மாதிரி இவருக்கு ஒரு சில தகவலும் கிடைக்குது. ஆனா அவ்வளோ கருப்பு பணமும் எங்க இருக்குன்னு தெரியல. இவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் மறுபடியும் கால் பண்றாரு. ஹீரோ அவர்கிட்ட அந்த குறிப்பிட்ட ஆளுக்கு சொந்தமான கருப்பு பணம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, இல்லீகலா அவர் சேர்த்து வச்ச மொத்த பணமும் நகையும் அவரோட வீட்டுல தான் இருக்கு. இதை என்னால உறுதியா சொல்ல முடியும்னு அவர் சொல்றாரு. இந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையா வச்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கு ரைடு போலாம். ஆனா அவர் வீட்டுல ஒண்ணுமே கிடைக்கலன்னா அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆயிடும். என்ன பண்றதுன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து இந்த ரைட பண்ணலான்னு முடிவெடுக்கிறாரு. உடனே டெல்லிக்கு போய் ஹீரோ கலெக்ட் பண்ண மொத்த எவிடன்ஸையும் அவரோட ஹையர் ஆபீசர்ட்ட காட்டுறாரு. இந்த ரைடு மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா இந்தியால இது வரைக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட் பிடிக்காத அளவு பெரிய தொகையா இருக்குன்னு சொல்லி அவர் வீட்டுல ரைடு நடத்த பர்மிஷன் கேட்கிறாரு. இவங்க ரைட் பண்ண போற ஆளு மிகப்பெரிய அரசியல்வாதி, செல்வாக்கு உள்ள ஆளு. ரைட்ல மட்டும் எதுவும் கிடைக்கலன்னா பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். உங்க வேலை போயிடும். அவர் உங்க மேல கேஸ் போடுவாரு. சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த ரைடை ஹேண்டில் பண்ணணும். அதோட உங்க கூட வர ஆபீசர்ஸோட பாதுகாப்பு உங்க பொறுப்பு தான் அந்த ஆபீசர் சொல்றாரு. ஹீரோ மேல நம்பிக்கை வச்சு ரைடு நடத்த பர்மிஷன் கொடுக்கறாரு. ஊருக்கு திரும்பி வந்த வேகத்துல அந்த குறிப்பிட்ட ஆளோட வீட்டை ரைட் பண்றதுக்கு ஒரு டேட் பிக்ஸ் பண்ணி அன்னைக்கு காலையில 5:30 மணிக்கெல்லாம் ஒரு பெரிய ஆபீசர்ஸ் டீமோட அந்த இடத்தை நோக்கி கிளம்புறாரு. இப்போ வரைக்கும் யார் வீட்டுல ரைடு பண்ண போறோன்னு அவர் கூட வர ஆபீசர்ஸ் யாருக்கிட்டையும் ஹீரோ சொல்லல. போற வழியிலே எல்லாருக்கும் தெரியப்படுத்த தான் பிளான் பண்ணிருக்காரு. எல்லாரும் கார்ல போயிட்டு இருக்கும் போதுதான் நாம சிட்டாகருங்கிற ஒரு ஊருக்கு போறோம்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாரு. அந்த ஊர் பேரை கேட்ட உடனே சில ஆபீசர்ஸ் முடிவு பண்ணிடுறாங்க யார் வீட்டுக்கு போறாங்கன்னு. அந்த பெரிய புள்ளி வேற யாரும் இல்ல, எம்பி ராமேஸ்வர் சிங் தான். அந்த ஊர்லயே ஒரு மிகப்பெரிய டான் ரேஞ்சுக்கு இருக்காரு. ஏகப்பட்ட அரசியல் செல்வாக்க அவர்கிட்ட இருக்கு. ஊர்லயே அவர் பங்களா தான் ரொம்ப பெருசு. எல்லாரும் அந்த பங்களாவை ஒயிட் ஹவுஸ்னு தான் சொல்லுவாங்க. ஹீரோ தன்னோட டீமோட அந்த பங்களாவோட கேட்டை திறந்துட்டு உள்ள போறாரு. எம்பி வீட்டுல போலீஸ் ப்ரொடெக்ஷன் மட்டும் இல்லாம சில அடியாளங்களும் காவலுக்கு இருக்காங்க. ஹீரோ எம்பிய பார்த்து உங்க வீட்டை சர்ச் பண்ண வாரண்டோட வந்திருக்கோன்னு சொல்லி பேப்பர்ஸ காட்டுறாரு. ஆனா எம்பி எதுக்குமே அலட்டிக்காம ரொம்ப கூலா உட்காந்துருக்காரு. என்னை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம நீங்க என் வீட்டை சர்ச் பண்ண வந்துட்டீங்க, தாராளமா ரைட் பண்ணிக்கோங்க. ஆனா உங்களுக்கு தான் பாவம் எதுவும் கிடைக்க போறதில்ல, வெறும் கையோட தான் திரும்ப போறீங்க. ஒருவேளை உங்களுக்கு எதுவும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன மாதிரி ஒரு பெரிய செல்வாக்குள்ள ஆளோட வீட்டுக்கு ரைடு வந்து என்ன அவமானப்படுத்துறதுக்காக நீங்க எல்லாரும் முன்னாடி என்னோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு எம்பி ஹீரோ கிட்ட சொல்றாரு. இது வரைக்கும் நான் ரைடுக்கு போய் ஒரு தடவை கூட வெறும் கையோட திரும்பினதில்ல. அது மட்டும் இல்லாம ஒன்னும் கிடைக்கலன்னா காலில் வேணும்னு கண்டிஷன்லாம் உங்களால போட முடியாது. இருந்தாலும் நீங்க சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை என்னால எதுவும் கண்டுபிடிக்க முடியலன்னா நான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறேன்னு ஹீரோ சொல்றாரு. அடுத்ததா முதல் வேலையா அந்த வீட்டுல இருந்த எல்லாரையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி அங்க யாரெல்லாம் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் எந்த வகையில சொந்தக்காரங்கன்னு எல்லா டீடைல்ஸையும் ஹீரோ கலெக்ட் பண்றாரு. ராமேஸ்வர் சிங் அப்புறம் அவரோட 3 தம்பிங்க, அவங்க வைஃப், பசங்க, மருமக, பேர பசங்கன்னு மொத்த ஃபேமிலி அந்த வீட்டுல தான் கூட்டு குடும்பமா இருக்காங்க. ரைடு நடந்து முடிகிற வரைக்கும் எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸை ஹீரோ எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. எல்லாரும் ரைடுக்கு கோஆபரேட் பண்ணணும்னு கேக்குறாரு. அங்க இருந்த போனையும் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாரு. ஆனா எம்பியோட 2 தம்பிங்க
எம்பிங்க ஹீரோட்ட ரொம்ப கோவமா ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி பேசுறாங்க. ஆனா எம்பி அவங்கள அமைதிப்படுத்துறாரு. பொறுமையா இருங்கப்பா, என்னதான் செஞ்சிடறாங்கன்னு பாத்துருவோம், அவங்களால என்ன முடியுமோ அதை அவங்க செய்யட்டும், ரைடு முடிஞ்சது நாம நம்ம வேலையை காட்டுவோம்னு சொல்றாரு. ஹீரோ அவர் கூட கிட்டத்தட்ட 20-25 ஆபீசர்ஸ கூட்டிட்டு வந்திருப்பாரு. பாதுகாப்புக்கு ஒரு போலீஸ் போர்ஸையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆபீசர்ஸ்ட வீட்டை சர்ச் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுக்கறாரு. அதே சமயம் எம்பிக்கு சொந்தமான கல்குவாரி, ஃபேக்டரி, வேர் ஹவுஸ்னு எல்லா இடங்களையும் நிறைய ஐடி ஆபீசர்ஸ் ரைடு பண்றாங்க. எம்பி வீட்டுல ஆபீசர்ஸ் எல்லாரும் ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் தரவா செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எதுவுமே கிடைக்கிற மாதிரி தெரியல. அந்த வீட்டுல லேடிஸ் போட்டிருக்க நகைங்க உட்பட எல்லாத்துக்கும் அவங்க ப்ராப்பரா கணக்கு காட்டுறாங்க. எல்லாமே பக்காவா இருக்கு. மாட்டு தொழுவத்துல சாணிக்குள்ள எல்லாம் கையை விட்டு தேடி பாக்குறாங்க. பெட், சோஃபான்னு எல்லாத்தையும் கிழிச்சு பாக்குறாங்க. வீட்டுல இருந்த கிணத்துல இருந்து தண்ணி எல்லாம் வெளியே எடுத்துட்டு அதுக்குள்ளேயும் தேடி பாக்குறாங்க. எதுவுமே கிடைக்கல. கிட்டத்தட்ட வீட்டையே மொத்தமா புரட்டி போட்டாங்க. இங்க மட்டும் இல்லாம எம்பியோட ஃபேக்டரி, வேர் ஹவுஸ்னு எல்லா இடத்துல இருந்தும் ஆபீசர்ஸ் கால் பண்ணி இங்க எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னு சொல்றாங்க. இவ்ளோ தேடி எதுவும் கிடைக்காதனால ஹீரோவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அடுத்து என்னதான் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ வீட்டுல பூஜை ரூம் மட்டும் தான் பாக்கி. அங்கேயும் சர்ச் பண்ணணும்னு போனா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அந்த ரூம் எங்க கோயில் மாதிரி, அதை நாங்க ரொம்ப சுத்தமா வச்சிருக்கோம், அதுக்குள்ள வெளியாளங்களை எல்லாம் அலோவ் பண்ண முடியாதுன்னு தடுக்கிறாங்க. அப்ப கூட எம்பி கூலா சொல்றாரு, சரி அங்கேயும் போய் தேடி பார்க்கட்டுமே, அந்த ரூமை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும், நல்லா தேடி பார்த்து ஏமாந்து போட்டும் விடுங்கன்னு சொல்றாரு. பூஜை ரூமா இருக்கனால சுத்தமா இருக்கணும்னு எல்லா ஆபீசர்ஸையும் அவங்க செருப்பு, லெதர் பெல்ட், லெதர் வேலட்னு எல்லாத்தையும் கழட்டி வெளியே வச்சுட்டு கை கால எல்லாம் கழுவிட்டு ஹீரோ உள்ள போக சொல்றாரு. ஆபீசர்ஸும் அவர் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு போறாங்க. ஆனா பூஜை ரூம்லயும் இவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஏமாற்றத்தோட வெளியே வராங்க. ஹீரோ வெளியே வச்சிருந்தா அவரோட வேலட் எடுக்கிறாரு. அதை பிரிச்சு பார்த்தா அதுக்குள்ள யாரோ புதுசா ஏதோ 2 பேப்பர்ஸ மடிச்சு வச்சிருக்காங்க. அதை எடுத்து பார்த்தா அந்த வீட்டோட மேப்பும் ஒரு லெட்டரும் இருக்கு. இந்த மேப்ல உள்ளபடி ஃபாலோ பண்ணி தேடி பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்தது கிடைக்கணும் அதுல எழுதி இருக்கு. சோ அப்படின்னா எம்பி ஃபேமிலியை சேர்ந்த யாரோ ஒருத்தர் தான் ஹீரோக்கு எல்லா தகவலையும் கொடுக்குறாங்க. உடனே அந்த மேப்ல மார்க் பண்ணிருக்கிற இடத்துக்கு ஹீரோ போறாரு. வீட்டோட ஹால்ல ஒரு இடத்துல செவுத்துல ஏதோ ஆர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோ அது மேல தண்ணியை ஊத்துறாரு. அது சிமெண்ட் மாதிரி இல்ல, தண்ணி பட்ட உடனே ஏதோ கரைஞ்சி வர மாதிரி இருக்கு. உடனே அந்த இடத்த உடைக்க சொல்றாரு. சுத்திய வச்சு அடிச்சதும் ஈஸியா அந்த இடம் உடைஞ்சிருது. உள்ள பார்த்தா கட்டு கட்டா நிறைய பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்க. எம்பிஏ ஏதோ அதை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குற மாதிரி ஷாக்கிங்கா ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அந்த வீட்டு லேடிஸும் இவ்ளோ பணத்தை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. எம்பி சொல்றாரு, இந்த பணம்லாம் என்னோடது கிடையாது, இது எப்படி இங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு தன்னோட தம்பிங்க வேலையா தான் இருக்கும்னு நினைச்சு, யாரோட பணம்டா இது, யாரு இதை இங்க மறைச்சு வச்சதுன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாரு. தம்பிங்க 3 பேரும் திருன்னு முழிக்கிறாங்க. உடனே எம்பி ஹீரோவை தனியா கூட்டிட்டு போய், இங்க பாருங்க சார், எந்த பிரச்சனையும் பண்ணாம எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு உங்க ஆபீசர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புங்க, உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ, எனக்கு வெறும் 5 லட்சம் எல்லாம் பத்தாது, எனக்கு கிடைச்ச தகவல் படி இந்த வீட்டுல 400 கோடி ரூபாய்க்கு கருப்பு பணம் இருக்கு, மொத்த பணமும் அரசாங்கத்துக்கு சேர வேண்டியது, எல்லாத்தையும் தேடி எடுத்துட்டு தான் போவேன்னு சொல்றாரு. என்னை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல, நான் சொல்றபடி கேட்கலன்னா உங்களை எல்லாம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு எம்பி மிரட்டுறாரு. ஆனா ஹீரோ அதை பெருசா எடுத்துக்காம அவர் வேலையை பார்க்க போயிடுறாரு. எம்பி மறுபடியும் தம்பிங்களை கூப்பிட்டு, இது யாரோட பணம்னு சொல்லிருங்க, இன்னும் வேற எங்க என்ன ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லிடுங்கன்னு கேக்குறாரு. அப்பையும் தம்பிங்க எதுவும் சொல்லாம திருன்னு முழிக்கிறாங்க. அடுத்ததா ஹீரோ அந்த மேப்ல குறிச்சிருக்கிற அடுத்தடுத்த இடங்களை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த வீட்டுல ரகசியமா ஒரு அண்டர் கிரவுண்ட் ரூம் ஒன்னு இருக்கு. அதுக்குள்ள போய் பார்த்தா அங்கேயும் கட்டுக்கட்டா பணம், தங்கம், வெள்ளி, டாக்குமெண்ட்ஸ்னு ரூம் முழுக்க இருக்கு. அடுத்ததா தோட்டத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்த ஹீரோ தோண்ட சொல்றாரு. அங்க தோண்டி பார்த்தா நிறைய இரும்பு பெட்டிங்களை புதைச்சு வச்சிருக்காங்க. அவ்வளவும் பணம் தான். எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் ஹால்ல வச்சு என்ன ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குற எம்பிக்கு செம கோவம் வருது. ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு வந்து, மரியாதையா இங்கிருந்து எல்லாரும் போயிடுங்க, இல்லன்னா சுட்டு தள்ளிடுவேன்னு மிரட்டுறாரு. அவர் தம்பி ஒய்ஃப் வந்து அவரை தடுக்கிறாங்க. 2 பேரும் அந்த துப்பாக்கியை பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. அப்போ தவறுதலா கன் ஃபயர் ஆகி மேல சீலிங்ல புல்லட் பட்டு பெருசா ஓட்ட விழுது. அந்த ஓட்ட வழியா வெறும் தங்க பிஸ்கட்டா கொட்டுது. மேல ஃபால் சீலிங் போட்டு அதுக்கு மேல கோல்டு பிஸ்கட்டை பதுக்கி வச்சிருக்காங்க. இத பாக்குற ஐடி ஆபீசர்ஸ்க்கு மட்டும் இல்லாம எம்பி ஃபேமிலி சேர்ந்த பல பேருக்கும் அதிர்ச்சியா இருக்கு. ஹீரோவும் சத்தம் கேட்டு ஓடி வந்து இத பாக்குறாரு. அவருக்கும் ஷாக்கிங்கா தான் இருக்கு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையேன்னு நினைச்சு எம்பி கிட்ட இருந்து அந்த துப்பாக்கியை வாங்கி அந்த சீலிங்ல 2-3 இடத்துல ஷூட் பண்றாரு. கோல்டு பிஸ்கட் மழையே பெய்யுது. இப்ப எம்பி ஹீரோ கிட்ட, உடனே ரொம்ப பெருமைப்படாதீங்க சார், என்னால மட்டும் ஒரு போன் கால் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த ரைடையும் நிறுத்த முடியும், உனக்கு வேலை இல்லாம ஆக்கிடுவேன்னு சொல்றாரு. சரி, வேணும்னா யாருக்கு கால் பண்ணுமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் போனை கனெக்ட் பண்ணி கொடுக்குறாரு. எம்பி உடனே இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டோட ஹெட்டுக்கு கால் பண்ணி, சார் இந்த ரைடை உடனே நிப்பாட்டுங்க, இல்லைன்னா உங்க வேலை போயிடும், மரியாதையும் போயிடும்னு மிரட்டுறாரு. என்னோட சர்வீஸ் இன்னும் 6 மாசம் தான் பாக்கி இருக்கு, அதனால எனக்கு வேலை போனாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஆபீசர் போனை வச்சிடறாரு. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு ஹீரோ கேட்க, சிங்கம் கூண்டுக்குள்ள இருக்கும்போது நாய் கூட அதை பார்த்து குலைக்குமா, என்னை வெளியே விட்டு பாருங்க, என்னால என்ன பண்ண முடியும்னு நான் காட்டுறேன்னு எம்பி சொல்றாரு. உடனே ஹீரோவும் அவர் அசிஸ்டண்ட கூப்பிட்டு, இவருக்கு நம்ம கார் ஒன்ன கொடுத்து அனுப்புங்க, எங்க போய் யாரை பார்த்து அப்படி என்னதான் பண்ணிடுறாருன்னு பாப்போம்னு சொல்ல, அசிஸ்டன்ட் சொல்றாரு, சார் ரைடு முடிகிற வரைக்கும் யாரும் வெளியே போகவும் கூடாது, வெளியால் யாரும் உள்ள வரவும் கூடாது, இதானே சார் ரூல்ஸ்னு சொல்ல, இந்த மாதிரி ஆளுங்க ரூல்ஸை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, இவர் எங்க போனாலும் அங்க நம்மள மாதிரி ஒரு கவர்மெண்ட்
கவர்மெண்ட் சர்வன்ட் தான் உட்காந்துருப்பான். யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. இவர் போயிட்டு வர வரைக்கும் நாம இந்த ரைட கண்டினியூ பண்ணுவோம். என்னோட ரிசர்ச் படி இவர்கிட்ட 420 கோடி ரூபாய் மதிப்புள்ள கணக்குல காட்டாத சொத்து இருக்கு. எல்லாத்தையும் வெளியே எடுக்காம நான் ஓய மாட்டேன்னு ஹீரோ சொல்றாரு. அடுத்ததா எம்பிக்கு ஒரு காரை கொடுத்து அனுப்புறாங்க. எம்பி நேரா சிஎம் போய் பாக்குறாரு. உடனடியா உங்க பவரை யூஸ் பண்ணி என் வீட்டுல நடக்கிற ஐடி ரைடை நிறுத்துங்கன்னு சொல்றாரு. ஆனா சிஎம் என்ன சொல்றாருன்னா, சார் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது. ரைடு நடத்த அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் எல்லாம் வாங்க மாட்டாங்க. அவங்கள தடுக்கிற அதிகாரமும் என்கிட்ட இல்ல. இவ்ளோ ஏன் நீங்களே டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்க்கு கால் பண்ணீங்கல்ல, அவரே ரைடை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார்ல, என்னால என்ன செய்ய முடியும்னு அவர் கேக்குறாரு. சரின்னு அங்கேருந்து எம்பி சென்ட்ரல் பினான்ஸ் மினிஸ்டருக்கு கால் பண்ணி தன்னோட வீட்டுல நடக்கிற ரைடை ஸ்டாப் பண்ண சொல்லி கேக்குறாரு. அதுக்குள்ள ஈவினிங் ஆயிடுது. ஹீரோ எதிர்பார்த்து வந்த அமௌண்ட் கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய். அதுல இப்போதைக்கு பாதி தான் கிடைச்சிருக்கு. இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகிற வரைக்கும் ரைடை நிறுத்த முடியாது. அன்னைக்கு நைட்டு எல்லா ஆபீசர்ஸும் அங்கேயே ஸ்டே பண்ற மாதிரி பிளான் பண்றாங்க. இப்போ பினான்ஸ் மினிஸ்டர் எம்பி வீட்டுக்கு கால் பண்ணி ஹீரோட்ட பேசுறாரு. நீங்க பண்ண ரெடி சக்சஸ் ஆயிடுச்சு. நிறைய பணத்தையும் கோல்டையும் ரெக்கவர் பண்ணிட்டீங்க. அப்புறம் என்ன இதோட முடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதானே? இன்னும் ஏன் அங்கேயே இருக்கீங்கன்னு கேக்குறாரு. சார் எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது நாங்க இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் பண்ணி முடிக்கல. நாங்க எதிர்பார்த்த அமௌண்ட் கிடைச்சதும் நாங்களே ரைடை ஸ்டாப் பண்றோம்னு ஹீரோ சொல்றாரு. அப்போ சரி எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வேலையை முடிங்கன்னு சொல்லிட்டு அவர் போனை வச்சிடறாரு. அடுத்த நாள் காலையில எம்பி டெல்லிக்கு போய் பினான்ஸ் மினிஸ்டரை நேர்ல மீட் பண்ணி இந்த ரைடை நிறுத்த வழி இருந்தா சொல்லுங்கன்னு கேக்குறாரு. ஆனா அவரு இப்ப என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஒருவேளை பிரைம் மினிஸ்டர் நினைச்சா இதை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வேணா அவங்கள போய் மீட் பண்ணி பாருங்கன்னு சொல்றாரு. இங்க எம்பி வீட்டுல மறுபடியும் ரைட் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ இந்த மேப்பை வச்சு பார்த்துட்டு இருக்காரு. அந்த வீட்டுல இருந்த பாட்டி, அதாவது எம்பியோட அம்மா, ஹீரோ கிட்ட இருந்து அந்த மேப்பை வாங்கி பாக்குறாங்க. அட இது இந்த வீட்டோட மேப் ஆச்சு. நாங்க இந்த வீட்டை கட்டும் போது நல்ல வாஸ்துவெல்லாம் பார்த்து தான் கட்டணும். ஆனா என்னோட பையன் ராமேஸ்வர் சிங்கும் அவனோட தம்பிங்களும் தேவையில்லாம நிறைய ஆல்டர் பண்ணி வாஸ்துவையே கெடுத்துட்டாங்கன்னு அவங்க சொல்ல ஹீரோ கொஞ்சம் கியூரியஸ் ஆகுறாரு. எந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு ஹீரோ ஆர்வமா கேக்குறாரு. இங்க பாரு, இங்க எதை சப்போர்ட் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய பில்லரை கட்டி வச்சிருக்காங்கன்னே தெரியல. இந்த பில்லர் இங்க தேவையே இல்ல. முத்தத்துல ஏற்கனவே படிக்கட்டு இருக்கு. அது பத்தாதுன்னு தேவையில்லாம இன்னொரு படிக்கட்டை கட்டி வச்சிருக்காங்கன்னு அந்த பாட்டி அதெல்லாம் காட்டுறாங்க. ஹீரோவுக்கு இப்ப இன்னொரு லீடு கிடைச்சிருச்சு. உடனடியா அந்த பில்லரையும் படிக்கட்டையும் உடைக்க சொல்றாரு. அங்க உடைச்சு பார்த்தா அதுக்குள்ள தங்கம் வெளியில செய்யப்பட்ட பொருட்களையும் தங்க பிஸ்கட்டுகளையும் மறைச்சு வச்சிருக்காங்க. இத பார்த்துட்டு அடேங்கப்பா இவ்ளோ தங்கமும் யாரோடதுன்னு அந்த வீட்டு லேடிஸ் கேக்குறாங்க. யாரு எதை கட்டினாங்களோ அது அவங்களோடது. இந்த பில்லரை அண்ணன் கட்டினாரு, அதுல இருக்கிறதெல்லாம் அவரோடது. இந்த படிக்கட்டை சின்ன தம்பி கட்டினா, அதுல இருக்கிறதெல்லாம் அவனோடதுன்னு அவங்களுக்குள்ளேயே ஒருத்தர் போட்டு கொடுத்துக்கிறாங்க. அடுத்தபடியா ஹீரோ எம்பியோட கடைசி தம்பியை தனியா கூட்டிட்டு போய் பேசுறாரு. உங்க பேர்ல நிறைய இல்லீகல் பிசினஸ் தான் நடந்துட்டு இருக்குன்னு எங்கிட்ட நிறைய ப்ரூஃப் இருக்கு. இது மட்டும் வெளியே போச்சுன்னா நீங்க வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில தான் இருக்கணும். அப்படி நடக்க கூடாதுன்னா நீங்க அப்ரூவர் ஆயிடுங்க. இந்த வீட்டுல இன்னும் எங்கெல்லாம் என்னெல்லாம் பதுக்கி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சும்மா மிரட்டி பாக்குறாரு. அந்த ஆளும் பயந்து போய் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவர் சொன்ன இடத்துல செவுத்த உடைக்கிறாங்க. அந்த செவுத்துக்கு பின்னாடி பெரிய அலமாரியே இருக்கு. அதுக்குள்ள சின்ன சின்ன பானைகள்ல தங்க வைர நகைங்கெல்லாம் இருக்கு. அதையும் சீஸ் பண்றாங்க. அதே சமயம் இங்க எம்பி ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்றாரு. அவருக்கு தெரிஞ்ச எல்லா எம்பிங்க, மினிஸ்டர்ஸ், கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்னு எல்லாருக்கும் கால் பண்ணி ரைடை நிறுத்த ஹெல்ப் கேட்கிறாரு. ஆனா எம்பி வீட்டுல ஏற்கனவே நிறைய கருப்பு பணம் மாட்டிருக்கறனால யாரும் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ இன்னும் அந்த வீட்டுல நிறைய ரகசிய இடங்களை கண்டுபிடிச்சு தேடி பார்த்ததுல ஏகப்பட்ட தங்க நகைகளும் கட்டுக்கட்டா பணமும் கிடைக்குது. 10-20 பேர் சேர்ந்து பணத்தை எல்லாம் எண்றாங்க. அதுக்கே ஒரு நாள் பத்தாது போல இருக்கு. இருக்கிற தங்கத்தெல்லாம் எடை போட சின்ன தராசெல்லாம் பத்தல. ஒரு பெரிய தராசுல ஒரு ஆபீசர் ஒரு சைடு உட்கார வச்சு அவரு எடைக்கிட தங்கத்தை வச்சு எடை போட்டு கனெக்ட் பண்றாங்க. அதுக்குள்ள அன்னைக்கு ஈவினிங் ஆயிடுது. எம்பி எங்கெங்கயோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசியா பிரைம் மினிஸ்டர்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்கள மீட் பண்ணி தான் வீட்டுல நடக்கிற ரைடை நிறுத்த சொல்லி கேக்குறாங்க. இவர் ஆளுங்கட்சி எம்பிங்கிறதுனால அவங்களால ஏதாவது செய்ய முடியுமான்னு பாப்போம்ட்டு அவங்களும் எம்பி வீட்டுக்கு கால் பண்ணி ஹீரோட்ட பேசுறாங்க. ராமேஸ்வர் சிங் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா இந்த ரைடை நிறுத்திட்டு வேற ஏதாவது லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியுமான்னு பிஎம் கேக்குறாங்க. இல்ல மேடம், இப்ப நடக்கிற ரைடு லீகல் ஒப்பீனியன் பேர்ல தான் நடக்குது. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா வேணா நான் இந்த ரைடை உடனே நிறுத்திடுறேன் மேடம். ஆனா ஒரு ரிட்டன் ஆர்டர் எழுதி சைன் பண்ணி அனுப்புனீங்கன்னா நல்லா இருக்கும்னு ஹீரோ கேக்குறாரு. எதுக்காக ரிட்டன் ஆர்டர் கேக்குறீங்கன்னு பிஎம் கேக்குறாங்க. இப்போ என்கிட்ட பேசுறது உண்மையாவே நீங்க தானா, இல்ல எம்பியை காப்பாத்த வேற யாராவது உங்க வாய்ஸ்ல மிமிக்ரி பண்றாங்களான்னு என்னால ஷூரா சொல்ல முடியாது இல்லையா மேடம். அதான் அபிஷியலா இந்த ரைடை நிறுத்த சொல்லி நீங்க ரிட்டன் ஆர்டர் எழுதி அனுப்புனா நான் அதை உடனே ஒபே பண்றேன்னு ஹீரோ சொல்றாரு. சரி நான் திரும்ப கால் பண்றேன்னு பிஎம் போனை வச்சிடறாங்க. இங்க பாருங்க சார், அந்த ஆபீசர் சட்டப்படி எல்லாத்தையும் லீகலா தான் பண்ணிட்டு இருக்காரு. அவரை தடுக்க பிரஷர் பண்ணி ரிட்டன் ஆர்டர்லாம் கொடுத்து அது மட்டும் மீடியாவுக்கு போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். சோ நீங்க இதை லீகலா தான் டீல் பண்ணி ஆகணும்னு பிஎம் சொல்றாங்க. எம்பி ஏமாற்றத்தோட திரும்புறாரு. அடுத்த நாள் விடிஞ்சதும் எம்பி ஹீரோக்கு கால் பண்ணி உனக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்லையா, உன்னை பத்தி கவலைப்படலனா கூட பரவாயில்ல, உனக்கு வைஃப் இருக்காங்க, அதுவும் வீட்டுல தனியா இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு கேக்குறாரு. உடனே ஹீரோ அவர் வைஃபுக்கு கால் பண்றாரு. அவங்க போன் எடுக்கல. அவரோட அசிஸ்டன்ஸ் 2 பேரை வீட்டுக்கு அனுப்புறாரு. அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. ஹீரோட வைஃப்
வைஃப் மாலினி கார்ல எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 4 ரவுடி பசங்க பைக்ல அவங்கள ஃபாலோ பண்ணி கார் கண்ணாடியை உடைச்சி அவங்களையும் அட்டாக் பண்ண பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்ககிட்ட மாட்டாம மேனேஜ் பண்ணி கார் போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்குள்ள போயிடுது. ரவுடிங்களும் திரும்பி போயிடுறாங்க. ஹீரோட வைஃபுக்கு தலையில மட்டும் சின்னதா காயம் பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துக்கிறாங்க. இப்போ அவங்க சேஃப் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோவுக்கு கால் பண்ணி எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றாங்க. எம்பி இப்ப மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வழக்கம் போல ஹீரோட்ட நீ செய்யற எல்லாத்துக்கும் அனுபவிப்ப, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு மிரட்டுறாரு. வழக்கம் போல ஹீரோவும் அதை கண்டுக்கல. அன்னையோட ஹீரோ கிட்டத்தட்ட மொத்த பணம் நகையையும் ரெக்கவர் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் எண்ணி கணக்கெடுத்து இரும்பு பெட்டிங்களை வச்சு பூட்டு போட்டு சீல் பண்ணி எல்லாத்தையும் ஒரு ரூம்ல சேஃபா வச்சாச்சு. தன்னோட வீட்டுல இவ்ளோ பணமும் நகையும் இருக்குன்னு ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பா தன்னோட குடும்பத்தை சேர்ந்த யாரோ தான் உங்களுக்கு தகவல் கொடுத்துருக்கணும். அந்த துரோகி யாருன்னு சொல்லிடுங்க. அவங்க யாருன்னு நானா கண்டுபிடிச்சேன்னா கண்டிப்பா அவங்கள மன்னிச்சு விட்டுற மாட்டேன்னு எம்பி அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ்ட சொல்றாரு. எம்பி ரொம்ப கோவக்காரரு, மோசமானவர்னு எல்லாருக்குமே தெரியும். எம்பி பேசுறது கேட்டு எல்லாரும் எதுவும் பேசாம பயந்துகிட்டே உட்காந்துருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஏதோ சத்தம் கேக்குதுன்னு ஹீரோவும் மற்ற ஆபீசர்ஸும் வெளியே வந்து பாக்குறாங்க. எம்பி ஹீரோட்ட சொல்றாரு, நீ என் வீட்டுல இருந்த எல்லா பணத்தையும் நகையும் வெளியே எடுத்துட்ட, ஆனா எல்லாத்தையும் எப்படி வெளியே எடுத்துட்டு போவேன்னு கேக்குறாரு. ஏன் முடியாது, யார் என்ன தடுப்பாங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. வெளியே போய் பாருன்னு எம்பி சொல்றாரு. ஹீரோ மாடிக்கு போய் பாக்குறாரு. அந்த ஊரை சேர்ந்த எம்பியோட சப்போர்ட்டர்ஸ் 100கணக்கான ஆளுங்க எம்பி வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் உள்ள வந்தாங்கன்னா ஆபீசர்ஸ்க்கு பாதுகாப்பு கிடையாது, என்ன வேணாலும் நடக்கலாம். இங்க எல்லாமே சட்டப்படி தான் நடக்குது. இங்க இவங்க பதுக்கி வச்சிருக்கிறதுலாம் உங்களோட வரி பணம் தான், அதனால பிரச்சனை பண்ணாம கலைஞ்சு போயிடுங்கன்னு ஹீரோ மைக்ல சொல்றாரு. ஆனா எந்த யூஸும் இல்ல. ஐடி ஆபீசர்ஸ் எல்லாரும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா டெலிபோன் லைனையும் வெளியாளுங்க கட் பண்ணிடுறாங்க. ஹீரோ எல்லா கதவையும் லாக் பண்ண சொல்றாரு. மெயின் கேட்டை தாண்டி உள்ள வர ஊர்க்காரங்க கதவுங்களெல்லாம் உடைக்க ட்ரை பண்றாங்க. இவங்க பாதுகாப்புக்கு வந்த போலீஸ் ஃபோர்ஸ் இவங்களோட போராடி தடுக்க ட்ரை பண்றாங்க. ஐடி ஆபீசர்ஸ் எல்லாரோட பாதுகாப்புக்கும் ஹீரோ தான் பொறுப்பேற்று இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. சோ யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்தி ஆகணும். எல்லாரும் உடனடியா இங்கிருந்து தப்பிச்சு போகணும்னு ஹீரோ முடிவெடுக்கிறாரு. இந்த 3 நாள் ரைடு நடந்துட்டு இருக்கும் போது சப்போஸ் இது மாதிரி ஏதாவது பிரச்சனைனா தப்பிச்சு போக வழி இருக்கான்னு ஹீரோ பார்த்து வச்சிருப்பாரு. சோ அந்த வழியா எல்லாரும் தப்பிச்சு போயிடலான்னு சொல்லி எல்லா ஆபீசர்ஸையும் தோட்டத்து வழியா செவரேறி குதிக்க வச்சு பின்னாடி காட்டு வழியா போனீங்கன்னா ஹைவே வந்துரும், அங்கிருந்து தப்பிச்சு போயிருங்கன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ மட்டும் போகல. இவ்ளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச பணம் நகையை அப்படியே விட்டுட்டு போக அவருக்கு மனசு இல்ல. எல்லாரையும் போக சொல்லிட்டு அவரு மட்டும் திரும்பி வீட்டுக்குள்ள போறாரு. அதுக்குள்ள வெளியாளுங்க எல்லாரும் கதவுங்களை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. பாதுகாப்புக்கு இருந்த போலீஸாலையும் அவங்கள தடுக்க முடியல. சீஸ் பண்ணி வச்ச எல்லாத்தையும் ரூம்ல வச்சிருக்காங்க. ஹீரோ அந்த ரூம்குள்ள போய் உள்ள லாக் பண்ணிக்கிறாரு. அந்த ஊர்க்காரங்கள்ட்ட எம்பி சொல்றாரு, இந்த போலீஸ்லாம் சும்மா கை கூலிங்க, இவங்களை விட்டுருங்க. முக்கியமான அந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர் தான், முதல்ல அவனை கண்டுபிடிச்சு கொல்லுங்கன்னு எம்பி அவங்கள்ட்ட சொல்றாரு. எல்லாருமே ஹீரோ இருக்கிற ரூம் கதவை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரும் உள்ள வராதபடி ஹீரோ கதவு கிட்ட இரும்பு பெட்டி பீரோ எல்லாம் தள்ளி வச்சு தடுப்பு உருவாக்குறாரு. இருந்தாலும் அந்த ஆளுங்க ஜன்னலை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. இனி தப்பிக்க முடியாது, இவங்கள்ட்ட மாட்டி சாக போறோம்னு ஹீரோ முடிவு பண்ணி கீழே உட்காந்துறாரு. சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா தன்னோட ஒய்ஃபோட போட்டோவை எடுத்து ஒரு தடவை பாக்குறாரு. ஊர்க்காரங்க கிட்டத்தட்ட அந்த ரூமோட ஜன்னலை உடைச்சிடறாங்க. ஆனா நல்ல வேளையா கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய போலீஸ் போர்ஸ் அங்க வந்து சேர்ந்துறாங்க. 100 போலீஸ் உள்ள வந்து துப்பாக்கி சூடு நடத்தவும் அந்த ஊர் ஆளுங்க எல்லாம் பயந்து போய் கலைஞ்சு ஓடிடுறாங்க. போலீஸும் வீட்டுக்குள்ள வந்து ஹீரோவுக்கு எதுவும் ஆகாம காப்பாத்திடுறாங்க. இப்போ இங்க போலீஸ் வந்ததுக்கு காரணம் பிரைம் மினிஸ்டர் தான். பிஎம்ஏ நேரடியா கால் பண்ணி ரைடை நிறுத்த சொல்லியும் ரிட்டர்ன் ஆர்டர் கொடுத்தாதான் ரைடை நிறுத்துவேன்னு அவர் தைரியமா சொன்னதால இவ்ளோ நேர்மையான ஒரு நல்ல ஆபீசருக்கு எதுவும் ஆபத்து வர சான்ஸ் இருக்குன்னு பிஎம் முன்னாடியே பிரெடிக்ட் பண்ணி ஹீரோவை க்ளோஸா வாட்ச் பண்ணி தேவையான நேரத்துல அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்திருப்பாங்க. அதனாலதான் இப்போ போலீஸ் வந்திருக்காங்க. கடைசியா போலீஸ் பாதுகாப்போட எம்பி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சரி எல்லாம் தான் இப்போ முடிஞ்சிருச்சுல்ல, இப்போவாவது சொல்லு, உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாருன்னு எம்பி கேக்குறாரு. கண்டிப்பா அது உங்க ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் தான், ஆனா அது யாருன்னு மட்டும் என்னால சொல்ல முடியாதுன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. இப்ப யாரு ஹீரோவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னு ரிவீல் பண்றாங்க. அது வேற யாரும் இல்ல, எம்பியோட மருமக தாராவும் அவங்களோட எக்ஸ் லவரும் தான். தாரா ஒரு பையனை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எம்பி ஒரு பொலிட்டிக்கல் டீலிங்காக தாராவை வலுக்கட்டாயமா தன்னோட மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. தாரா கல்யாணம் பண்ணிக்கிட்ட எம்பியோட பையன் ஒரு இம்பார்ட்டன்ட், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த பிசிக்கலா தகுதி இல்லாத ஆளு. தன்னோட லவ்வர் கூட சேர முடியாம தடுத்து இப்படி ஒரு ஆளுக்கு தன்னை கல்யாணம் பண்ணி வச்சு தான் வாழ்க்கையை கெடுத்ததுக்காக எம்பியை பழிவாங்க நினைச்ச தாரா தன்னோட எக்ஸ் லவர் ஹெல்ப்போட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி அதெல்லாம் ஐடி ஆபீசரான ஹீரோவுக்கு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து தான் எம்பி வீட்டுல இவ்வளவு பெரிய ரைடே நடந்திருக்கு. எம்பி இப்ப ஜெயில உட்காந்துக்கிட்டு தன்னோட குடும்பத்துல இருக்கிற அந்த துரோகி யாரா இருக்குன்னு யோசிச்சு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்காரு. ஹீரோவுக்கும் இப்ப வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சி அவரும் ஊருக்கு கிளம்புறாரு. அண்ட் இதோட இந்த படம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம மித்ரன் வாய்ஸ் ஓவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை வேற ஒரு நல்ல படத்தோட மீட் பண்றேன். நன்றி.